தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கம் என்னும் பெயரில் புதிய வியாபாரிகள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் கொடி அறிமுக விழா சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கத்தின் அறிமுக விழாவில் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் சங்கத்தின் பெயர் மற்றும் கொடியினை தொழிலதிபர் ஜோன்ஸ் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்து மறைந்த வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து சங்கத்தின் நிர்வாகிகளுடன் இணைந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த புதிய வியாபாரிகள் சங்கத்தின் அறிமுக விழாவில் தஞ்சை மாவட்ட வணிக சங்க கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராஜா சீனிவாசன், சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமார், பகுதி செயலாளர் ஷா மற்றும் மாநில துணைத் தலைவர் ராமநாதன், முத்துராமலிங்கம், மாநில துணை பொதுச் செயலாளர் கோட்டூர் பாலாஜி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் பேசுகையில், தற்போது புதிதாக துவங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கம் வியாபாரிகளின் நலனுக்காக பாடுபடுவதை முதன்மையாக கொண்டு செயல்பட உள்ளதாகவும், மேலும் வியாபாரிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதை முழு மூச்சாக கொண்டு செயல்பட உள்ளதாக தெரிவித்த அவர், வருங்காலங்களில் தங்களின் சங்கத்தின் சார்பாக வணிக தின விழா சிறப்பாக கொண்டாடப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
எங்க சங்கத்தின் நோக்கம் முழுக்க முழுக்க வணிகர்களுக்கு பணியாற்றுவது எங்கள் நோக்கம். எங்க தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கத்தின் முழுக்க முழுக்க நோக்கம் வியாபாரிகளின் நலன் கருதி, வியாபாரிகளின் நோக்கம். வியாபாரிகள் இன்னைக்கு சில்லறை வணிகம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சில்லறை வணிகத்தை காப்பாற்றுவதற்காக எங்க இயக்கம், எங்க தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கங்கள் சங்கம் பாடுபடுவதை குறிப்பிடுகிறோம். எங்க சங்கத்தின் நோக்கம் என்னன்னா, பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம். அமைப்புகள் அரசியல் கட்சியை சார்ந்து போயிடுறாங்க. எங்க இயக்கம் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தது கிடையாது. அதுதான் எதிராகவும் கிடையாது. எங்க இயக்கம் முழுக்க முழுக்க வியாபாரி நலன் சார்ந்த. இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்யணும், சில்லறை வணிகத்தை ஆன்லைன் தடை செய்யணும். எங்களுக்கு தலைவர் பலமுறை, எங்க அண்ணாச்சி வெள்ளையனாச்சி பலமுறை கோரிக்கை விடுத்திருக்காங்க. பலகட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணாச்சி வெள்ளையனாச்சி விட்டு சென்ற பணியை எங்களுடைய தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கம் பின்தொடர்பு கூறிக்கொள்கிறது. ஏன்னா அது வெள்ளையனாச்சி கொள்கையில வரல. இருக்காரு, அவர் கூட பயணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சங்கம் வெள்ளையனாச்சி சங்கம் தானே பாதிக்கப்படுது. இல்ல, அது எப்படி சொல்றதுன்னா, தங்க ஊசின்னு சொல்லி கண்ணில் குத்த முடியாது. நான் வெள்ளையனாச்சியோட மகன் தான். வெள்ளையனாச்சி கொள்கையில வரல. வெள்ளையனாச்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில யாருமே இல்ல. சரி, ஏன்னா வெள்ளையனாச்சி என்னைக்குமே ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஊக்கப்படுத்த தடை செய்ய பலகட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நியாய தர்மமா இருப்பாங்க. சில இதுகள் இல்ல, எங்களுக்கு ஒத்து போகல. கண்டிப்பா வணிக தினம் கொண்டாடுவோம். 42 வணிக தினம் கண்டிப்பா மேய்ஞ்சு கொண்டாடுவோம். சுதேசி தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கம் 42 முதலாம் ஆண்டு. அதில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மக்களுக்கும் அரசுக்கு தெரியப்படுதுன்னா, இந்த சுதேசி கொள்கை உள்நாட்டு பொருளை ஊக்கப்படுத்தணும். இந்த வியாபாரிகள் இன்னைக்கு அவல நிலை, வியாபாரிகள் அங்கங்க தாக்கப்படுறார்கள். அதெல்லாம் நீங்க பப்ளிக் நீங்க தான் தெரியப்படுத்தணும். மீடியா மூலமா தெரியப்படுத்தினாதான் எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி ஆகும். அதை உங்களுக்கு எங்களோட சார்பாக கோரிக்கை.